இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஒரு சில ஒர்க் எல்லாம் நான் இன்றைக்கி காமிக்கலான்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்துட்டு சாம்பார் பொடி அரைச்சிட்ருக்கேன். மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சி வைப்போம். கம்மியாக தான் அரைப்பேன் நான். கரெக்டாக 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு வரும். ஸோ சாம்பார் பொடி அரைச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி பொடியும் அரைச்சிட்ருக்கிறேன். இது ரெண்டுத்தோட வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் ரெசிபி வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். நான் வந்துட்டு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் கொடுத்த பொருள்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்குது, அம்மாவுக்கு தனி ரேஷன் கார்டு இருக்குது. ஸோ 2 பேரோட ரேஷன் கார்டுக்கும் பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டு இந்த மழை டைமில் இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபஸ்ட்டு பிரித்து காய வச்சுக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கிறேன். ஒரு சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கவர் பிரிச்சே இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பிரித்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி தான் காய வைக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் காய வச்சாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்துட்டு நான் கொத்தவரங்காய் பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன், பருப்பு சேர்த்து. ஸோ இந்த கொத்தவரங்காய் பருப்பு பொரியல் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய வச்ச எல்லா பொருளையுமே ஒரு கவரில் மாற்றிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒட்டியாச்சு. ஒட்டுற மிஷின் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு ஒட்டியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலேருந்து பல்காக வாங்கி வச்சுக்கலாம். 1 கிலோ 1/2 கிலோ கவர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற பொருளாக இருந்தாலும் சரி, போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லா பொருளுமே வந்துட்டு வீட்டில் ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கிறதுனால ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு டப்பாக்கு மாற்றியாச்சு. மாற்றி மூடி போட்டு வச்சாச்சு, தேவைப்படுறப்போ எடுத்துக்கலான்ட்டு. ஸோ எல்லாத்தையும் காய வச்சு பேக் பண்ணி தனியாக டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டோம், ட்ரம்மில் போட்டு. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுத்த வெல்லம் 2 வெல்லம் வந்துச்சு, அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அம்மாவுக்கு வந்த வெல்லம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப பூசின போது நல்லாவே இல்லை. இப்போ எனக்கு வந்த வெல்லம் பார்த்திங்கன்னா இது நல்லா கட்டியாக அழகாக நல்லா இருந்தது. ஸோ இதை மட்டும் வந்துட்டு சீவி இது வந்துட்டு வெல்லம் சிரப் பண்ணி வச்சுக்குவோம். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஜாகரி சிரப் இருக்கும், பட் தீந்து போச்சு. அதை வந்துட்டு இந்த வெல்லம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இதில் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வெல்லம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட் யூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு வெல்லம் வந்தது. இதில் வந்துட்டு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து சிரப் வந்து கொஞ்சம் தின்னாக காய்ச்சி வச்சுக்குவோம். ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செஞ்சுட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் தண்ணி அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வெல்லத்தை வந்துட்டு கரைச்சாச்சு. கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு வேறு ஒரு ஃபில்ட்ரு வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சிரப் மாதிரி ரெடி ஆகிடும். ரொம்ப திக்காக காய்ச்சக்கூடாது. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ்னால் ரொம்ப கிடையாது, அதாவது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள் அடுப்பில் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சுன்ட்டு. எப்போவுமே வந்துட்டு வெல்லம் சிரப் வந்து நான் காமிச்ச பதத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு திக்காகிடும். நீங்கள் வந்துட்டு அதுலேயே வந்து ரொம்ப கட்டியாக எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஆறுனது ரொம்ப அப்படியே ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஆறின வெல்லத்தை வந்துட்டு நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன். இது வந்துட்டு பழைய தேன் பாட்டில். ஸோ அதில் வந்துட்டு இந்த வெல்லத்தை ஊற்றிட்டேன். ஃபுல்லாக கரெக்டாக பிடிச்சிது. ஸோ இப்போ இந்த சிரப்பு வந்துட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் பாருங்கள் சிரப்போட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு காமிக்கிறேன். ரொம்ப திக்னஸ் கிடையாது. கரண்டியால் கோடு போட்டிங்கன்னா கோடு தனியாக வரணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு கஷாயம் போடுறப்போ இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் யூஸ் பண்ணுறப்போ, இப்போ எங்கள் அப்பாலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரெல்லாம் டீ காஃபிக்கு இந்த ஜாகரி சிரப் தான் சேர்த்துக்குவார். ஸோ நிறைய யூஸ் ஆகும் அது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.